வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். அருள்நிதி சொல்லி சொல்லணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரை நாங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரை நாங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பதமடைந்தோ ஒன்றான் பரமானந்தம், பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு அந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க்கார். வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகம் பற்றிய பல கவிகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு இருள் போக்கும் யோகம் என்ற கருத்திலே கர்மயோகத்துடைய மேலும் ஒரு கவி. அருள் விளக்கமில்லாத குறையில் மக்கள் அனைத்து நலனும் இழந்து துன்பம் ஏற்று பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார் அந்தோ. வாழ்வில் மருள் போக்கி மக்கள் ஒத்து உதவி வாழ மன தூய்மை, வினை தூய்மை பெற்று உள்ளத்தில் இருள் போக்கும் அகத்தவமும் அகத்தாய்வும் பின் இனிதளிக்கும் குண்டலினி யோகம் கற்பேர். அருள் விளக்கமில்லாத குறையில். அருள் அரூபமாக இறை துகள் முதல் ஜீவாத்மா வரைக்கும் ஒவ்வொரு துகளிலும் மையம் கொண்டிருக்கின்ற இறைநிலை, அரூபமாக உள்ளே அமைந்திருக்கின்ற இறைநிலை அருள். இந்த கருத்தை முன்வைத்தோம் என்றால், இயற்கை உண்மையை புரிந்து கொண்டோம் என்றால், இந்த உடலாக இருப்பதும் உடலாக வாழ்வதும் நாம் நான் என்ற கருத்துக்கு இடம் இருக்காது. இறைவனை எல்லாமாக பரிணமித்து இயங்கிக் கொண்டிருக்கின்றான். ஒரு காலகட்டத்தில் அதுவே முடிந்தும் போகிறது. அப்ப எல்லாமே பிறப்பு இறப்பு என்பதை விட கூடுதலும் பிரிதலுமே, அணுக்களின் கூடுதலும் பிரிதலுமே இயக்கங்கள், தோற்றங்கள், ஜீவன்கள், மனிதர்கள். இதில் நாம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்ற தெளிவு வந்துவிட்டால் எல்லோரையுமே சமமாக பாவிக்கின்ற இறை உணர்வு, பிரம்ம ஞான உணர்வு கிடைக்கும். அந்த அருள் விளக்கம் இல்லாத ஒரு பெரும் குறைபாடு. எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கை பற்றாக்குறையாகவே இருக்கிறது. ஏழைகளும் போதவில்லை என்கிறார்கள், பெரும் செல்வந்தர்களும் போதவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுகோல் எப்போது நிறைவு பெறும்? வள்ளுவ பெருந்தகை சொல்வார், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை நாம் பற்ற தவறியதால் நாம் பற்றி கொண்ட பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் அனைத்துமே பற்றாக்குறையாகவே தெரிகின்றன, உணரப்படுகின்றன. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அப்ப பற்றி கொள்ள வேண்டியது பரம்பொருளை தவிர பருப்பொருட்கள் அல்ல. ஏன் என்றால், மனம் என்ற இயக்கம் இது நாடுகின்ற சுகம் அல்லது இன்பம் என்பது பொருள் தொடர்பிலே, மக்கள் தொடர்பிலே கிடைக்கக்கூடிய சிற்றின்பங்கள் அல்ல. அது தேடுவது, நாடுவது பேரின்பம், இறை இன்பம். அப்போ இறை உணர்வு பெற்றால் தானே மனம் நிறைவு பெறும். அப்போதுதான் அது தேடுகின்ற இன்பம் இது என்று அது முழுமை பெறும்.
அது கிட்டாத போது எவ்வளவு அனுபவ பொருட்களை பெற்றாலும் அது நிறைவு இல்லை என்றுதான் சொல்லுமே தவிர அது போதும் என்று சொல்லவே சொல்லாது. அதனால் ஆக்கத்திலிருந்து வெளிப்பட்ட அழிவு, அறிவில் இருந்து வெளிப்பட்ட மனம் மீண்டும் அறிவாக மாற்றம் பெறுகின்ற வரைக்கும் மனதின் ஓட்டம் நிற்காது. அதனால் அருள் விளக்கம் இல்லாத ஒரே குறைபாடு அறிவின் குறைபாடு. இன்றைக்கு உலக மக்கள் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அறிவு நிறைவு பெற்றுவிட்டால் பொருள் ஒரு காரணி அல்ல. ஏனென்றால் அனுபவக்கூடிய பொருட்கள் மிக குறைவுதான். எவ்வளவு அனுபவிக்க முடியும்? எவ்வளவுதான் வசதியான உணவறை இருந்தாலும் நம்மால் என்ன சிரிக்க முடியுமோ அதுதானே உண்ண முடியும். அதாவது ஒரு வட இந்தியாவில் ஒரு வங்கி கிளை ஆடிட்டுக்காக போயிருந்த போது மிகப்பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட் அவர் எங்கள் வங்கி ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் டின்னருக்கு அழைத்திருந்தார். மிகப்பெரிய டைனிங் டேபிள், எத்தனை வெரைட்டி உண்டோ அத்தனையும். ஆனால் அவருடைய இடத்துல ஒரு வெள்ளி கோப்பையில் ஏதோ இருக்கு. என்ன எங்களுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வெறும் என்ன சாப்பிட்றீங்க? வெறும் கப் மட்டும் வச்சுருக்கீங்க. கேழ்வரகு கஞ்சி, இதை தவிர எதையும் சாப்பிட முடியாது. ஏன்? அத்தனை வியாதி என்கிட்ட இருக்கு. ஐ கேன் ஒன்லி என்ஜாய் அதர்ஸ் ஈட்டிங் அப்படின்னாரு. இது வெளியே சொல்லலாமே தவிர பார்த்தாலே நிறைய பெற்றுவிடுமா? பார்த்தால் பசி தீருமா? இப்போ இது எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை பாருங்க. இல்லாமை கொடுமை அல்ல, இயலாமை குற்றம் அல்ல. ஆனால் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? அப்போ இந்த ஒரு கோப்பை கேழ்வரகு கஞ்சிக்கா இத்தனை கோடி சொத்துக்கள்? எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை பாருங்க. அது போல இந்த உடம்பு எதை செரிக்க முடியுமோ அதை தான் சாப்பிட முடியும். எவ்வளவு உடைகள் இருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரு உடை போட்டாதான் பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு ஏக்கர்ல பங்களா கட்டிக்கிட்டாலும் நின்றால் ஒரு அடிக்கு ஒரு அடி, உட்கார்ந்தா 2 அடிக்கு 2 அடி, படுத்தா 6 அடிக்கு 2 அடி. இதுக்கு மேல பூமியை அளக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. அப்ப வாழ்க்கையின் இந்த இலக்கணம் புரிந்து விட்டது என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு நேரம் சம்பாதிக்கணும், எவ்வளவு சம்பாதிக்கணும் சொல்லுங்க. மற்றதெல்லாம் வெறும் டாக்குமெண்ட் டைட்டில், அவ்வளவுதான். இவ்வளவு ஏக்கர் எனக்கு சொந்தம்னு ஒரு பத்திரம் இருக்கும், இத்தனை கார் எனக்கு சொந்தம்னு ஆர்சி புக் இருக்கும், இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்புக் இருக்கும். இவ்வளவுதானே தவிர நான் தூய்க்கக்கூடியது, அளக்கக்கூடியது எவ்வளவு? உடல் அளவு வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுக்கு மேல் ஒன்றும் கிடையாதுங்க. அப்ப இதற்கு எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு தேவைகள் என்ற கணக்கு தெரிந்து விட்டால் இருக்கின்ற இயற்கை வளங்கள் 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகைக்கும் போதுமான அளவுக்கு இயற்கை வளங்கள் இருக்கின்றன. அப்ப எங்கே பற்றாக்குறை உலகத்துல? சோ அறிவின் பற்றாக்குறையே தவிர பொருள் பற்றாக்குறை இல்லை. இறைவன் அப்படி விட மாட்டான். என ஒன்றில் இருந்துதான் ஒன்று தோன்றுமே தவிர எங்கிருந்தோ ஒன்று வராது. அதனால் ஒன்று பிறக்கின்ற போதே அதன் தேவைகள் பிறப்பிலை இணைக்கப்பட்டுவிடும். ஒன்று பிறக்கின்ற போதே அதன் தேவைகளை எது பிரசவிக்கிறதோ அதிலேயே அடங்கியிருக்கும். இதுதான் இயற்கையினுடைய விதி. ஒன்றில் இருந்துதான் ஒன்று வருமே தவிர இல்லாத ஒன்றுக்கு இங்க இடம் இல்லை. சோ இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை, இல்லாத ஒன்று இங்கே வரவும் முடியாது, இருக்க முடியாது. இதுதான் உண்மையான ஆன்மீக அறிவு.
எனவே அருள் விளக்கம் இல்லாத குறையில் மக்கள் அனைத்து நலனும் இழந்து துன்பம் ஏற்று எத்தனை சுகத்தை நாம் தூக்க வேண்டுமோ அத்தனையும் துக்கத்தை தான் வச்சிருக்கிறோம். எது எல்லாம் நமக்கு அனுபவ பொருட்கள் என்று வைத்திருக்கிறோமோ அதிலிருந்தே நமக்கு பிரச்சனைகளும் வருகின்றன. அதாவது ஒரு பொருளை வாங்குகின்ற போது அக்சசரிஸ்ன்னு சிலர் கொடுப்பாங்க பாருங்க. அது போல எழுதப்படாத அக்சசரிஸ் என்ன அப்படின்னா அதனால் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், இவை எல்லாமே எழுதாத அக்சசரிஸ். அது அதனால்தான் வள்ளுவர் சொல்லுவார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். எவ்வளவு பொருட்களிலே உறவுகளிலே நீ ஒட்டுகின்றாயோ ஒட்டினால் துன்பம் தான் வரும், விலகினால் துன்பம் இருக்காது. அப்ப விலகுதல் என்றால் விட்டு ஓடி விடுவதா? சொல்லாமல் சன்னியாசம் கொள்கின்ற அவை சொன்னாரு, அதே மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுறதா என்றால் சந்நியாசம் துறவு என்ற சொல்லுக்கு அது பொருள் அல்ல. உடல் அளவிலே தொடர்பு, மன அளவிலே துறவு. உடல் அளவிலே தொடர்பு, மனதளவிலே துறவு. அப்ப யாதனின் நீங்கியான் என்றால் எந்தெந்த வசதிகளிலே பொருட்களிலே உறவுகளிலே இருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்கின்றோமோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், நோய்கள் இவற்றிலிருந்தும் நாம் விலகி விடுகின்றோம். அப்போ டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், இதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிக அற்புதமான உதாரணம் சொல்லுவார். பணக்கார வீட்டு வேலைக்காரியை போல வாழணும் படிப்பார். பணக்கார வீட்டு வேலைக்காரியை போல இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அது என்னது பணக்கார வீட்டு வேலைக்காரி? இப்போ மிக பெரும் செல்வந்தர்கள் 27 மாடி சென்ட்ரலைஸ் ஏசி, அத்தனை வகையான கான்டினென்டல் ஃபுட்ஸ், ஏசி காரு, ஆடி காரு எல்லாம் இருக்கு. வேலை செய்யக்கூடிய அவங்களும் அந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அதே சென்ட்ரலைஸ் ஏசி அவங்களும் அனுபவிக்கிறாங்க. அவங்க வெளியே போகும்போது வேலைக்கு கூட்டிட்டு போறாங்களா, அதே ஆடி கார்ல இவங்களும் போறாங்க. அதே உணவு, இன்னும் சொல்ல போனா இவங்க நல்லா ஃபுல்லா சாப்பிடுவாங்க, அவங்கள டைனிங் டேபிள் உட்காந்து அப்படி தொட்டுட்டு கையை தொடச்சிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கும் சாப்பிட முடியாது. சரி, இந்த மாசம் நின்றுக்குமா, வேண்டாம், நாங்கள் வேற ஆளை பார்த்துட்டோம். சரி, எனக்கு சொந்தம் நினைக்கிறாங்களா? சரி, இந்த வீடுல இன்னொரு வீடு பார்ப்போம். அது நடுத்தரமா இல்லை அதுக்கு லோவர் மிடில் கிளாஸா? பிரச்சனை இல்லை, வேலை தானே வேணும். ஐயோ பங்களாவாசி விட்டுட்டுமே அப்படின்னு வருத்தப்பட முடியுமா? அது போல பணக்கார வீட்டு வேலைக்காரி போல என்பார். அப்படி இந்த உலகம் ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு பூமி இல்லையா? ஆனால் இதிலே சிந்தனை சிக்கனம் என்ற அளவு முறையோடு துய்த்து விட்டோம் என்று சொன்னால் இங்கே பந்தம், பற்று, பாசத்திற்கு இடமே கிடையாது. அதனால் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறை எல்லாம் நானு, எனக்கு, நானு, எனக்கு, நானு, எனக்கு, இப்படியே சொல்லி 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 வளர்க்கப்பட்டு விட்டோம். நமதுன்னு சொல்றதே கிடையாதுங்க. அப்ப எல்லாவற்றிலும் பிரச்சனை எங்கிருந்து வருது? கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் தான் கொடுப்போம் மிச்சம். நீங்கள் எத்தனை கோடி வச்சிருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தான் மேக்சிமம் கிளைம் கிடைக்கும். இப்போ என்னாச்சுங்க? பரவாயில்ல, சம்பாதிச்சு போச்சுன்னு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஐயோ என் சொத்து போச்சுன்னு தான் அலறணும். சரி, பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், டயபிட்டிஸ் வந்துருச்சு, அப்பா இனிமேல் ஸ்வீட் சாப்பிட்ற வேலையும் கிடையாது, செலவும் கிடையாது டாக்டர், ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லுமா? அப்போ எல்லாமே நாம் ஏற்படுத்தி கொண்ட
பற்றுகள், பொருள் பற்று, மக்கள் பற்று, புலன் பற்று. ஸோ எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை விட்டு விட்டு பற்றி கொள்ளக்கூடாதவற்றையெல்லாம் பற்றி கொண்டதனால் வாழ்க்கையே சோகமயம். அதனால் 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். இப்படித்தானே இருக்கிறாங்க. எனவே அனைத்து நலன் இழந்து துன்பம் ஏற்று பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க. பணத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய ஏதோ திரைப்படத்தில் ரஜினி சொல்லுவார், ஓரளவுக்கு பணம் இருக்கிற வரைக்கும் தான் பணம் நம்மை காப்பாற்றும். அதுக்கு மேலே போச்சுன்னா நாம் அதை காப்பாற்றிட்டு இருக்கணும். அப்ப எங்கே வாழ்க்கை வாழ்வது? இல்லையா? எங்கே வாழ்வது? இதை பாதுகாக்கவும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி லண்டன், துபாயின்னு ஓடிக்கிட்டு இருக்கவும், அங்கே போய் கம்பெனி திறந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடவும் யாருங்க அனுபவிக்க போகிறாங்க? நீங்கள் இங்கே தூங்க முடியாமல் உட்காந்துருக்குறீங்க. சொத்து துபாயில், லண்டனில், ஃப்ரான்ஸ்லையும் கிடக்குது. என்ன லாபம்? யாருக்கு லாபம்? இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான மனமயக்கம் இல்லையா? எனவே இருந்தா நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். முடியல சொன்னா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஸோ இந்த தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால், பொருள் காக்க இது நம்ம வேலை இல்லை, பூமியை காக்க இதுவும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்ல, பொன்னை காக்க. எப்போ வந்தது பொண்ணு? பூமியை தோண்டி உலோகங்கள் எடுக்கப்பட்ட பிறகு குறைவாக இருக்கின்ற உலோகம் தங்கம், பிளாட்டினம். அதனால் தானே அதுக்கு மதிப்பு அதிகம். இரும்பு மாதிரி தங்கமும் கிடைச்சா போல்ட்டு நட்டெல்லாம் தங்கத்தில் தான் செஞ்சிருப்போம். ஒரு முறை ஆந்திராவில் ஒரு ஜமீன்தார் பரம்பரையில் பேங்க்ல நகை கடை வச்சிருந்தாங்க. கால் கொலுசு தங்கத்தில் செஞ்சிருந்தாங்க. அதுவும் தங்கம்னா சாதாரண 22-18 கேரட் இல்லை, 24 தங்கம். அப்படி திருப்பினீங்கன்னா தானே திரும்பும், மறுபடியும் திரும்பினா தானே திரும்பிக்கும். ஸோ செம்பு சேர்த்தா தங்கம் ஸ்டேபிளாக நிற்கும், இல்லைன்னா எப்படி வேணா வளைக்கலாம். அப்படியே கால் கொலுசு 24 கேரட் தங்கத்தில் செய்திருந்தாங்க. அப்போ அந்த ஜமீன் பரம்பரை இன்னைக்கு பேங்க்ல கடன் வாங்குறவங்க வந்துருச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். ஸோ இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இது எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை? பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க. போரிட்டு மடிகின்றார். யுத்தங்கள் ஏன்? போராட்டம் ஏன்? எல்லாமே இந்த கமர்ஷியல் வேர்ல்டு என்ன பண்றாங்க பாருங்களேன். பணத்தை சம்பாதிக்கத்தானே. அடுத்தவங்க சாமி வெடிக்க சொல்லுவாங்க. இந்த அடுத்தவங்க பாக்கெட்ல எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த பணம் பூரா என் பாக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் செய்வாங்க அப்படிம்பாரு. அடுத்தவன் பாக்கெட் என்ன எல்லாம் பணம் இருக்கோ அதெல்லாம் பிடுங்கிறதுக்கு, அச்சயத்துக்கு தங்கம் வாங்குன்னு சொன்னா, வளரும்னு சொன்னா அவரை வச்சுக்க வேண்டியது தானே. அப்போ நகை கடைக்காரருக்கு தங்கம் வளரும் என்பது தெளிவா தெரியும், வளராதுன்னு. அதனால அவருக்கு வேண்டியது என்ன? லாபம். அப்ப வித்தா லாபம், வாங்கின லாபம். அப்போ ஒரு அச்சயத்தீதுன்னு புதுசா அறிமுகப்படுத்து. என்னைக்கு இந்த அச்சயத்தீதுக்கு தங்கம் வாங்குற பழக்கம்? ஸோ எதை சொன்னாலும் ஆசை வயப்பட்ட மக்கள் உடனே நம்புவாங்க. ஆனா ஆன்மீகத்தை சொல்லி பாருங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்ப பணம் சம்பாதிக்க வழி சொல்றியா? கூட்டம் நிரம்பி வழியும். அது போதும்னு சொல்றீங்களா? மன்றத்துக்கு வரமாட்டோம். ஐயா அங்க போனா சம்பாதிக்க வேண்டாம் பண்றாங்க அப்படின்றாங்க. அதனால தான் நீங்க கூட்டம் கம்மியா இருக்கு. இவ்வளவு அற்புதமான தத்துவம் மகிழ்ச்சி கொடுத்துருக்குறாங்க. மன்றங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வர்றாங்க? மகிழ்ச்சி இருந்த போதாவது 50, 60, 100, 200, 500, 1000 பேர்லாம் வருவாங்க. இன்றைக்கு யாரே காத்து வாங்குது. 200 பேர் 100 பேர் வந்தாலே பெருசுன்ற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் 1000 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல் ஹால் நிறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருந்த ஒரு
நாட்டம் ஏன் குறைஞ்சு போச்சுன்னா, அரசியல் அமைப்பு மாறி 12 மணி நேரம் வேலை செய்யணும்னு அரசாங்கமே சட்டம் போட்ட பிறகு, அப்புறம் தொழில்துறைக்காரங்க எல்லாம் 15 மணி நேரம்ல வேலை வாங்குவாங்க. அப்புறம் எங்கே போய் ஆன்மீக பயிற்சிக்கு வர்றது? ஒரு சமுதாய மாற்றம், அதிலேயே போயிடுச்சு வாழ்க்கை. இப்படி போரிட்டு மடிகின்றார் அந்தோ, வாழ்வில் மருள் போக்கி மக்கள் ஒத்து உதவி வாழ. இந்த மயக்கம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி வாழ்ந்தோம் என்று சொன்னார். எவ்வளவு சுகமான வாழ்க்கை! ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் மன்னினவர். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கர்மமடா என்றார் கண்ணதாசன். பாவம், யார் யாருக்கோ தேவையான உணவு, பொருள், பணம் எல்லாம் இருக்கு, அதை வீணா பூட்டி வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு, அப்போ தொழில் தொடங்கவே வாய்ப்பு இல்லாமல் கூலி வேலை செய்யற திறமைசாலிகள் எத்தனை பேர் உலகத்துல? திறமை இருக்கு, ஆனா தனியார் தொழில் தொடங்குறதுக்கு காசு இல்லை கையில. பேங்க்ல லோன் சும்மா கொடுப்பானா? நாங்க பணக்காரங்க தான் லோன் கொடுப்போம், ஏழைகளுக்கெல்லாம் லோன் தர மாட்டோம். நான் வாங்கி இருந்த போது மேனேஜர் சொல்லுவேன், நானே கட்டின நீங்க லோன் தர மாட்டீங்க, கட்டாம என்ஹான்ஸ் போட்டா திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பீங்க, அவன் கடனை திருப்பி சேர்த்துக்கூடிய பாவம் இருக்கா என்ன கூட உங்களுக்கு தெரியாது, மொத்தத்தை கட்டிட்டாக்க அப்புறம் புதுசாக லோன் போடுறேன்னு சொல்லி பாருங்க, பணக்காரனுடைய யோகியதை என்னன்னு தெரியும் அப்படின்னு. ஸோ கிரெடிட் ஒர்த்தினஸ் அப்படின்றது சொத்து கணக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். இங்கே அமெரிக்காவில் கிரெடிட் ஒர்த்தினஸ் அப்படின்றது கடன் வாங்கணும் திருப்பி கொடுத்துருக்கணும், அதுக்கு பேர் தான் கிரெடிட் ஒர்த்தினஸ் இங்கே. ஸோ எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இங்கே நீங்கள் கடன் வாங்கி திருப்பி கட்டலைன்னு சொன்னால் கிரெடிட் ஒர்த்தினஸ் 0 தான். உங்களை நம்ப யாரும் ஒன்றும் தரமாட்டாங்க. இங்கே அதுதான் பாலிசி. அப்போ நாணயம், கடன் வாங்கணும் திருப்பி ஒழுங்காக கொடுக்கணும், அதான் நாணயத்துக்கு அடையாளம், ப்ரூஃப். நான் பெரிய செல்வந்தன் கடனே வாங்கினது இல்லை, ஆனால் கொடுப்பே இல்லைன்னு தெரியாது. அதுபோல ஒத்துவதை வாழ மன தூய்மை வினை தூய்மை பெற்று உள்ளத்தில் இருள் போக்கும் அகத்தவமும் அகத்தாய்வும் பின் இனிது அளிக்கும் குண்டலினி யோகம் கற்பீர். ஸோ வாழ்க்கையில் நமக்கு மிக பெரும் பேரின்பத்தை அளிக்கக்கூடிய குண்டலினி யோகம், இறைவனூர் பெறக்கூடிய அற்புதமான தவ பயிற்சிகள், ஆத்மாவை தூய்மை செய்யக்கூடிய அகத்தாய் பயிற்சிகள், இவற்றெல்லாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையின் இலக்கணம் புரிந்து போகும். என்ன இலக்கணம்? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுலை படிகள் 3. இந்த 12 தான் வாழ்க்கை தத்துவம். இது யாருக்கு இல்லை சொல்லுங்க? யாருக்கு இல்லை? இது பாதுகாப்பு, பராமரிப்பு, வாழ்க்கை கர்மயோகம், அறிவின் வளர்ச்சிக்கான ஆன்மீகம், இது யாருக்கு இல்லைங்க? யார் பெற முடியாது? இதுக்கு என்ன செலவு? கோயிலுக்கு போனால் தான் என்ட்ரன்ஸ், ஸ்பெஷல் என்ட்ரன்ஸுக்கு காசு கொடுக்கணும், இங்கே என்ன டிக்கெட்டுங்க? அப்போ இயற்கை எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாகவே தந்திருக்கிறது. வந்தன பணத்தினால் வாழ்க்கை தொல்லைகள். எப்போ பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சோமோ அப்போதாங்க எல்லா சிக்கலும் வந்தது. மீண்டும் பண்டமாற்று முறைக்கு போயிட்டோம்னு சொன்னால் பிரச்சனையே இருக்காது. அதுக்கு டெக்னிக்கல் வேர்டு தான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். இது ஒரு நம்பர் தானே, இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து அங்கே போகும், நோ கரன்சி. அப்போ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது அன்றைக்கு இருந்த பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை தான் டிஜிட்டல். சும்மா ஒரு நம்பர் இதுலேருந்து அதில் போக, அதுலேருந்து இப்படி வரும், அவ்வளோதான். பொருள் வேண்டியது போய்கிட்டே இருக்கும், இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் முழுவதும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துவிட்டால் உலகத்திலே கரன்சி என்ற ஒரு பொருளை இல்லை என்று சொன்னால் மீண்டும் ஒரு சுகமான வாழ்க்கைக்கு வந்துடுவோம். ஏன்னா யாரும் கருப்பு பணம் என்ற சொல்லே இருக்க முடியாது டிஜிட்டல் வந்துருச்சுன்னா. அதே போல சில மாற்றங்கள் செய்யணும். இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டோன்னு சொன்னாக்க பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்போ எல்லாம் பொது உடைமைக்கு வந்து தானே ஆகணும்.
அதனால பதுக்கி வைத்தால்தான் பொருள் உடைமை வருமே தவிர, அது தகுந்த சட்டங்கள் பாதுகாப்பு கொடுக்கின்ற போது செல்வந்தர்கள் இருப்பார்களே தவிர, சட்டத்தை மாற்றி அமைத்து பொருள் துறையை நிறைவு வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இவ்வுலகில் பொது உடைமை. அதுதான் மகர்ஷி பொருள் துறையில் சமநீதி என்று கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு இந்த உலகம் வரும் ஒரு நாள், அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம் எப்பொழுதும் போல. நன்றிகள் ஐயா. நன்றி. தொடர்ந்து வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்ம ஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா இல்லையா இன்னைக்கு? ஓகே. அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். ஓ, குழந்தை இல்லையா இன்னைக்கு இல்லைங்க, இருந்தாங்க இத்தனை நேரம், பட் இப்ப இதுல கூட. சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5 முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.